என்னடா ஏதோ யோசனை இருக்க? ஏங்க நம்ம ஒரு எட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? டேய், போன மாசம் போயிட்டு இருந்தேன். என்ன திடீர்னு என்னாச்சு? குழந்தை கோயில் கூப்பிடுற? இல்லைங்க, புள்ள 2 நாளா சரியா தூங்கல. ஏதோ காலேஜ்ல அவன் வந்து நோட்டுல டிராயிங் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுல இருந்து ஏதோ ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆலியா இருக்கிறான். அவன் நடவடிக்கையே சரியில்லைங்க. ஒரு எட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் எனக்கு. ஆமா ஆமா, நான் கூட பார்த்தேன். அவன் டிராயிங் சொல்லியிருந்தான், டிஸ்டர்பா இருந்தான். சரி சரி, வர வெள்ளிக்கிழமை போயிட்டு வந்துடலாம். ஆனா ரொம்ப தூரம் அது. ரொம்ப இருட்டா இருக்கும்டா. ஏங்க ஒரு நாள் அங்க நைட்டு தங்கிட்டு காலையில கிளம்பி வந்துவாங்க விடிய காலைல. அங்கங்க இடம் இருக்கு. என் ஃப்ரெண்ட் இருக்கான், கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க தங்கிக்கலாம். கேட்டு பாருங்க. ஏற்பாடு பண்றீங்களா மீதி? சரி, பையனை கொஞ்சம் பாத்துக்கோ, ஜாக்கிரதை. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. நல்லபடியா நடக்கணும். ஏதான் பார்த்தோம்ல. ஐயோ, புதன்கிழமைச்சு அவ திட்டுவாளே அவ. வெள்ளிங்க மாதிரி கோயிலுக்கு போகணும், மறந்துட்டேன். ஃபோன் பண்ணும். ஹலோ சார். ஹலோ சார், எப்படி தான் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சூப்பரா இருக்கிறோம் சார் எல்லாரும். சொல்லுங்க சார், திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க. ஒண்ணு சார், வர வெள்ளிக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு ஃபேமிலியோட வரோம். சூப்பர் சார். வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஊருக்கு. வாங்க சார். சரிங்க சார். அங்க கிளைமேட்ல எப்படி சார் இருக்கு? எல்லாம் நார்மலா தான் சார் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஒண்ணும் இல்லை சார், இப்ப நாங்க வந்து வெள்ளிக்கிழமை காலையில கிளம்புறோம். ஓகே சார். வரது எப்படி சாயந்தரம் ஆயிடும். பூஜைலாம் முடிச்சு நைட் ஆயிடும். தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. நீங்க என்ன ஒரு நைட் தங்குறது என்ன, ஒரு வாரம் கூட தங்குங்க. இல்ல இல்ல சார், பரவாயில்ல. நாங்க இன்னொரு நாள் ஃப்ரீயா வரோம். கொஞ்சம் ஒர்க் இருக்கு, உடனே கிளம்பாதான். நைட்டு தங்கறது தான் எங்களுக்கு சேஃப்டி இடம் வேணும். சேஃப்டியா இருக்குங்களா சார்? கண்டிப்பா சேஃப்டியா இருக்கும் சார். வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒன்றும் ஒர்க் இல்லைல்ல சார்? ஒர்க் இருக்கு. ஒரு ஹியரிங் போறேன் கேஸ். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நம்ம விஜயன் பார்த்துப்பாரு. தேங்க்யூ. மறந்துச்சு. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என்ன சொல்லுங்க சார்? சார் நாங்கள் வந்து ஊருக்கு கார்ல வரல. ஐயோ, அப்ப எதுல சார் வரீங்க? பஸ்ல வரோம். பஸ்ல வரீங்களா? அப்ப இறங்கணும். எப்படி சார் டெரஸ் ஃபெசிலிட்டி இருக்கா? சார், நம்ம ஊர் முன்ன மாதிரி இல்ல சார், எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. ஓ சூப்பர் சூப்பர். ஆனா ரெண்டல் டூல இருக்கு சார். நீங்க வாங்க, நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். நீங்க வந்தோடனே ரெண்டல் டூல போக வேண்டாம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாம சார், எல்லாமே விஜயன் பார்த்துப்பாரு. ஓகே, நீங்க வந்து சொன்னீங்களா? ஓகே சார். சந்தோஷமா பூஜையை முடிச்சிட்டு நைட்டு தங்கிட்டு நீங்க மார்னிங் கிளம்புறீங்களா சார்? சாட்டர்டே மார்னிங் தான் சார். ஓகே சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். காலையில இருந்து எவ்வளவு வேலை. ஐயோ அப்பா. ஆமா, குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு பிளான் பண்ணேங்க. மனுஷன் ஏதாவது ரெடி பண்ணா இல்லையான்னு தெரியலையே. ஏமா போகும்போது இருக்கிற போன் பேசியா? உக்காரு உக்காரு உக்காரு, நீ உக்காரு. குலதெய்வ கோயிலுக்கு போனோம்னு சொன்னோம்ல, ஏற்பாடு பண்ணிட்டியா? சரி, வண்டிக்கு சொல்லிட்டியா? வண்டிக்கா? வண்டிக்கான்ற எதுக்கு வண்டிக்கு? அதான் பஸ் இருக்கு, பஸ்ல போயிடலாம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. சரி, சொல்லிட்டியா? அதுவும் சொல்லட்டா? அபிஷேகத்துக்கு சாமானுக்கு கடைக்கு சொல்லிட்டியா? சொல்லியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிட்டியா? பக்காவா ரெடியா இருக்கு. சரி, பஸ் மெயின் ரோடு வரைக்கும் தான் போவோம். அங்க இருந்து பாத யாத்திரையா? பாத யாத்திரையா? ஆமா, பஸ்ல இருந்து இறங்கணும்னா அங்க இருந்து நடராஜா சர்வீஸ் தான். கூமுட்டா நடராஜா சர்வீஸ்னா நடந்து போறது தானடா நடராஜா சர்வீஸ் சொன்ன. நடக்க முடியாது. என்னாலதான் நடக்க முடியாதா? அதான் சேலா குட்டி. அதுதான் வண்டி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். வண்டி இல்ல, அம்மா கிட்ட சொன்னேன். உங்க 2 பேர் சமாளிக்குள்ள வரும் பாடா இருக்கு. எங்களுக்கு ஒன்னாதான் சமாளிக்க முடியல. கூமுட்டைங்களா? பஸ் விட்டு இறங்கணும்னு ரெண்டல் டூ இருக்குதுல்ல, அது ஏற்பாடு பண்ணிக்கலாம். 3 பேரும் போயிடலாம். ஓகே ஓகே, சூப்பர்.
அந்த அண்ணன் எல்லாத்தையும் நம்மளுக்காக பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இது ஒண்ணுமே செய்யாம பீச்சிக்கு பாரு பீத்தல் நடுவுல. அந்த அண்ணனுக்கும் கடவுளுக்கும் தான் நன்றி சொல்லணும். இந்த காலத்துல கூட பிறந்தவங்களே ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவர் யாருன்னே தெரியாது. அவரு நம்மளுக்காக எவ்வளவு பெரிய உதவி செய்யறா இருப்பாரு. அப்பா, இந்த மாதிரி மனுஷங்களாம் இருக்கிறாங்க. பெருமை பேச விட மாட்டீங்களா? ஆத்தாவுக்கும் பிள்ளைக்கு பிடிக்காத உங்களை வச்சுக்கிறேன் அப்புறமா. போப்பா. ஐயோ, யாரையுமே காணுது. கடவுள் முன்னாடி போறதா பின்னாடி வரதான்னு தெரியல. கூட வந்து கோத்து விட்டு போயிட்டானுங்களே பாவீங்களா?